கஷ்டத்தை என் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் தர வேண்டாம். அது என்னோட போகட்டுமே. மகேஷே, அம்மா மகேஷே. சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. எப்ப வந்தீங்க? வேலைலாம் முடிஞ்சுட்டா? ஏன் ரொம்ப களைப்பா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகம், அதனால தான் களைப்பாக போறோம் தெரியல. மைக்கு கிட்ட வச்சு பேசுவோம். எங்க நம்ம பிள்ளை ராகேஷே காணுமே. அவனாங்க, அவன் படிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்க்கணும்னு சொன்னா, வர சொல்லட்டுமா? கூப்பிடு, எனக்கும் பார்க்கணும் போலே இருந்துச்சு. ராக்கி, ராக்கி, பாப்பா வந்துட்டாங்க. இதோ வந்துட்டேம்மா. அப்பா, அப்பா எப்ப வந்தீங்க? ஏன் ரொம்ப டயர்டா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகம், அதான் களைப்பா இருக்கு. ஏதோ சொல்லணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? அப்பா, எங்க ஸ்கூல்ல நான் தான்ப்பா ஃபர்ஸ்ட் மார்க். டீச்சர் ரொம்ப பாராட்டினாங்கப்பா. அண்ணாப்பா ரேங்க் கார்டு கொடுத்துருக்காங்க, பாருங்கப்பா. மைக்கு கிட்ட வச்சு பேசுவா. ரொம்ப சந்தோஷம்பா. என்னாலதான் படிக்க முடியல, நீயாச்சும் படிச்சு வாழ்க்கையில முன்னேறுப்பா. இதை பார்க்க தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இப்பதான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. அப்பா, உங்க கஷ்டமும் அம்மா கஷ்டமும் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா கஷ்டமும் தீர நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் உங்களை பார்த்துப்பேன்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா, எனக்கு தெரியும் நீ நல்லா படிப்பேன்னு. இப்ப நீ பெரிய ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்க, அங்க பணக்கார வீட்டு பசங்களா படிப்பாங்க. அவங்கள பார்த்து நீ வருத்தப்படக்கூடாது. எப்பவுமே நீ உன் படிப்பு மேல மட்டும்தான் கவனத்தை செலுத்தணும். வாத்தியாருங்க பேச்ச மதிக்கணும். அவங்க உனக்கு இன்னொரு அப்பா அம்மா மாதிரி. கண்டிப்பாப்பா, உங்க பேச்சை எப்பயும் தட்ட மாட்டேன். உங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பேர் வாங்கி தருவோம்பா. சரி சரி, வாங்க, நேரமாச்சு, சாப்பிட்டு படுக்கலாம். நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? சொல்லு பார்க்கலாம். எந்த நெய் சாப்பிடக்கூடாது சொல்லுங்க பார்க்கலாம். நெய்னா உடலுக்கு நல்லதானப்பா? இல்லம்மா, ஒரு நெய் சாப்பிடக்கூடாது. எனக்கு தெரியலேப்பா, நீயே சொல்லு. ஜிஆர்பி நெய்மா? ஜிஆர்பி நெய்யா? ஜிஆர்பி நெய்னா விளம்பரத்துல நல்ல நெய் என்னமா சொல்றாங்க? மைக் மைக்கு மாத்து. அடட, என் பையன் எவ்வளவு அழகா காமெடி சொல்றான் பாருங்க. பாப்பா, சாப்பிட போயிடலாம். மைக் ஆன் பண்ணுப்பா. ஒன்னே மாத்த காட்சி வேண்டியது. 2 கதை மாந்தர்கள். அப்பா அலெக்ஸ், அம்மா அனிதா, மகன் அன்பர். டேய், அது மைக் ஒர்க் ஆகல. எங்க போயிட்ட? இங்கதானே இருக்கேன். ஏன் இப்படி கத்துறீங்க? இதெல்லாம் நான் கத்தனா கூட தேனா இன்னைக்குதானே சொல்லுவேன். ஆனா நான் இப்ப பேசுறது கூட கத்துற மாதிரி தோணுதா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, ஒரு வேலை விஷயமா என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்க, வரேன். ஓகே ஓகே. அன்வர், அன்வர், என்னடா பண்ற? எப்ப வந்தீங்க? இப்பதான் போவாங்க. ஸ்கூல் போயிட்டு வந்தியா? ஸ்கூல்ல நல்லாதான்பா போகுது. படிப்புலாம் எப்படிப்பா இருக்கு? படிப்பெல்லாம் நல்லா போகுதாப்பா? நல்லா போயிருக்குப்பா. எப்படி படிக்கிற? நல்லா படிக்கிறேன்பா. ஏப்பா வந்தோடனே படிப்படின்னு டார்ச்சர் பண்றீங்க? ஸ்கூல்ல தான் படிப்படின்னு டார்ச்சர் பண்றேன்னா இவன் தான் நீங்க அதுக்கு மேல இருக்கீங்க. போங்கப்பா, நீங்க ரொம்ப போறப்பா. இப்ப நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா படிப்பு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். நம்மளோட கம்பெனியோ ஃபேக்டரியோ நீ தான் பாத்துக்க போற. அதுக்காவது படி. அதெல்லாம் படிச்சுக்கலாம்ப்பா. இப்பதான்ப்பா லைஃப்ல என்ஜாய் பண்ண முடியும். இந்த காசு ஆகி கொடுங்க, என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வரேன். அதெல்லாம் போக வேணாம், படிக்கிற வேலையை பாரு. ஏங்க இப்படி பண்றீங்க? நம்ம பையனே இப்பதான் ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வரோம். அவங்கிட்ட போய் சும்மா படின்னு சொல்லி ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவன் சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷமா. அவனை ஃப்ரீயா விடுங்களேன். இப்ப ஃப்ரீயா இருந்தா வாழ்க்கை ஃப்ரீயா போயிடும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நம்ம தான் வெல் செட்டில்டா இருக்கோம்ல, நமக்கு தான் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம், விடுங்க. பட் நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபேக்டரி பாத்துக்கிற அளவுக்கு அவன் படிக்கணும். அதெல்லாம் படிச்சுக்குவான். நீங்க கார் கீ கொடுத்தீங்க, அப்ப நான் சொல்றதுக்கு மதிப்பு இல்லையா? அம்மானா அப்படிதான் இருக்கும். பாய் டாடி, பாய் மம்மி. பார்த்து போயிட்டாப்பா, பீ கேர்ஃபுல். ஏன்டா இந்த பையன் இப்படி கெடுக்கிறதோ தெரியல. ஃபியூச்சர்ல ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. காட்சி 3 ராகேஷ், ராகேஷ் எங்க இருக்கடா? இங்க இருக்கேன்டா. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிடா இருக்க? நானும் நல்லா இருக்கேன் நண்பா. படிப்பெல்லாம் எப்படி போகுது? படிப்பீங்களா போகுது? படிக்க நான் தான் போயிட்டு இருக்கேன். எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் படிப்பு எப்படி போகுது, படிப்பு எப்படி போகுதுன்னு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குடா. இப்ப அப்படிதான்டா இருக்கும். படிச்சு வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிட்டுனா இந்த சமுதாயத்துல செல்வாக்கா மிக்கமா இருக்க முடியும். இப்ப அப்படிதான் இருக்கும். அதனாலதான் படிக்கிற நேரத்துல படிக்கணும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. படிப்பு தான் நம்மையும் உயர்த்தும், இந்த சமுதாயத்தையும் உயர்த்தும். சரிடா, என்னை எதுக்கு கூப்பிட்ட? அதுவா, என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டேடா, அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இல்லடா, எனக்கு படிக்கிற வேலை இருக்கு. ஏன்டா இப்படி படிப்பு சாமியாரே
நீலாம் எனக்கு செட் ஆக மாட்டேன். எங்க எப்ப பார்த்தாலும் படிக்கிறேன்னு சொல்றேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லு பாப்போம். கேளுடா. மனிதனுக்கும் செல்போனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாப்போம். மனிதனுக்கும் செல்போனுக்குமா? தெரியலையே. மனிதனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது, செல்போனுக்கு பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது. இதை கூட தெரியல, நான் படிக்கிறியா? ஓ அப்படியா? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? எங்க கேளு பாப்போம். ஒருத்தனுக்கு மண்டையில இருந்து இலையா கொட்டிச்சான், ஏன் தெரியுமா? மண்டையில இருந்து இலை கொட்டுச்சா? தெரியலையே, முடிதானே கொட்டும் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் ஏன்னா மரமண்டையா. ஓ ஜோக்கா? எனக்கு சிரிப்பே வரல, நான் அடுத்த மாசம் சிரிச்சுக்கிறேன் போ. ஓகே பாய். பாய். டேய் புறா மச்சான், அவன் போனா போட்டு நாம தலைக்கலாம்டா வாடா. ஏய் அவன் என்ன அப்படி பேசிட்டு போறான்? பிஜிஎம் அவனே சொல்லுங்க, கிட்ட பேசுங்க. வந்து நம்ம ஜாலியா இருக்கணும். ஏய் யார் செத்தா என்ன, யார் பொழைச்சா என்ன, நம்ம சந்தோஷம் நமக்கு முக்கியம். என்ஜாய் பண்றோம், எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். நண்பேண்டா. சொல்லுங்க. மூணாவது. டேய் மச்சான், ஒரு 5 ரூபாய் ஒரு 5 ரூபாய் ஜாப் பண்ணு. டேய் மச்சான், ஒரு 500 ரூபாய் ஒரு 5 ரூபாய் தேவைப்படுது. ஏய் என்கிட்ட எங்கடா இருக்கு, இப்பதான் நான் செலவு பண்ணேன். ரிங் 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 ரிங். ஹலோ சொல்லுமா. வரும்போது சிக்கன் எடுத்துட்டு வருமா? எடுத்துட்டு வந்துடுறாமா? மறைச்சுன்னு நிற்கிறாங்க. காசு என்கிட்டே இருக்குமா? சரி ஓகேம்மா, பாய். டேய் மச்சான், என்னடா அப்பலாம் காசு கட்டி இல்லன்னு சொன்ன? டேய் நான் உனக்கு தான் இல்லைன்னு சொன்னேன், எனக்கு இல்லைன்னு சொல்லலையே. சரி விடுறா, காசு இல்லன்னு சொன்ன. சரி வாடா வைப் பண்ணலாம். காட்சி 4 10 ஆண்டுகளுக்கு பிறகு. சார் எனக்கு தெரியுதுங்களா? மூஞ்சி காட்டினா தெரியாதுங்களா சார்? நீங்க யாரு சார்? நான் தான் உங்க கூட படிச்ச அன்பர். டேய் நண்பா, நீயாடா? என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி ஆகிட்ட? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நண்பா, படிக்க வேண்டிய வயசுல படிக்காம சந்தோஷமா வாழ வேண்டிய நேரத்துல இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எங்க அப்பா பிசினஸ் மொத்தமா லாஸ் ஆயிடுச்சு, அழியாதுன்னு நினைச்ச சொத்து எல்லாம் அழிஞ்சிருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியலடா. நானும் அந்த மாதிரி நல்லா படிச்சிருந்தா நல்ல வேலைக்கு போயிருப்பேன். ஏன் கெட்ட நேரம் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சரி விடு நண்பா, ஃபீல் பண்ணாத. பொருட்செல்வம் எப்பயும் நிலையா இருக்காது, கல்வி செல்வம் தான் நிலையா இருக்கும். இதை நீ அப்பவே புரிஞ்சுன்னு சரியா படிக்கல, நீ இப்பதான் புரிஞ்சுக்க. நீ தான் சரியா படிக்கல, உன் பிள்ளைங்களையாச்சும் சரியா படிக்க. ஏதோ உதவினா தயங்காம கேள்றா, நாங்க கண்டிப்பா உதவி பண்றேன். சரி நண்பா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, போயிட்டு வரேன். நான் தான் படிக்க வேண்டிய நேரத்துல படிக்காம என் வாழ்க்கையை கெட்டு போயிட்டு இப்ப வந்து எங்க முன்னாடி நிக்கிறேன். இதை பாக்குற நீங்களாவது நல்லா படிச்சு முன்னேறீங்களா? கேட்கல சத்தமா? உலகிடம் கற்பது வேளாண் கல்வி, தோல்விகள் தருவது அனுபவ கல்வி, வெற்றிகள் தருவது தன்னம்பிக்கை கல்வி, வான்மலை தருவது இயற்கை கல்வி, மூட நம்பிக்கை களைவது பகுத்தறிவு கல்வி, பெற்றோரிடம் கற்பது வாழ்க்கை கல்வி. கல்வி என்பது கற்றல் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையை கடப்பதற்கும் தான். நல்லதே கற்போம், நல் வாழ்வை பெறுவோம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போலதான் வாழ்க்கை. சுற்றமும் உற்றமும் யாருமே இல்லை, வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை.